நீங்கள் எனக்கு இது கிடைக்குன்னு நினச்சிருப்பீங்க. அந்த கிடைக்கும்னு நினச்சது முடியுமா முடியாதான்னு நம்மளே கேள்வி கேட்க வச்சு நம்ம வாயாலேயே அதுக்கு தவறான முடிவை சொல்கிற மாதிரி ஆக்கி விட்ருவாங்க. ஆகையினால் நிதானமாக உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதில் வைத்து கொண்டு, யாரோ உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ யாதொரு தவறு செய்திருந்தாலும் அதை மன்னித்து மீண்டும் அந்த தவறு இல்லாத என்னை பாதுகாக்க வேண்டும் சொல்லி உங்கள் குலதெய்வத்தை வேண்டிங்க. இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிங்க. குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் எது என்று தெரியவில்லை என்றால் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து கேளுங்கள். மிக விளக்கமாக அனுபவ ரீதியான உண்மைகளை, நீங்கள் அனுபவித்த உண்மைகளை நாங்கள் கூறுகிறோம். அதை வைத்து கொண்டு நீங்கள் பயணித்து பாருங்கள். உங்களுக்கு சிறப்பான முடிவாக இருக்கும். இந்த 30 வயசுலேருந்து 45 வயதுக்குள் இருக்கின்ற அன்பு உள்ளங்களாகிய நீங்கள் குடும்பம் செய்வதற்கும் உங்களுடைய தொழிலில் ஏற்படுகின்ற போட்டி பொறாமைகளுக்கும் நிறைய அவதிப்படுறீங்க. இதை சில மாதங்களாக உங்களால் நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது. சில விஷயங்கள் சென்றதுன்னு பார்த்தீங்கன்னா அது திரும்பி வந்துடும். அதற்கு காரணகர்த்தாவாக இருப்பவங்களே உங்களை வச்சு நீங்களே அதை சொல்லுங்கன்னு சொல்லும்பொழுது அவர்களும் பக்கத்தில் இருப்பாங்க, நம்மளும் அதுக்கு பொறுப்பேற்றிருப்போம். நடுவில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவதிப்படுவோம். இந்த இல்லறத்தை பொறுத்த வரையும் எப்படின்னு கேட்டால், நீ என்னதான் தெளிவுபடுத்தணும்னு நினச்சாலும் சரி, எப்படியா இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை உண்டு. புரிந்து கொள்ளுதல் இல்லை. புரிஞ்சிக்கல நீ எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் சரி அவங்களால் புரிந்து கொள்ள முடியாது. பாதகாதிபதியும் தொழில் ஸ்தான அதிபதியும் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள் இருக்கிறார். அவருடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த இன்னல் சில மாதங்களாக அவதிப்பட்டு தான் வரீங்க. இதிலேருந்து உங்களை நீங்கள் எப்படி மீட்டு எடுக்கணும்னு பார்த்தா, உங்களுடைய அருமையான இந்த யோகம் நினைத்தால் என்ன செய்யலாம்? ஊரை விட்டு ஊர் கடந்து போகலாம், இல்லை நாடு விட்டு நாடு செல்லலாம். அது ஒரு சிலருக்கு தான் நடக்கும், எல்லாருக்கும் நடக்காது.